இந்த மாதிரி கிராக்கே இல்லாம குலாப் ஜாமுன் எப்படி செய்றதுன்னு பாத்துரலாம். அதுக்கு நீங்க எந்த பிராண்ட் குலாப் ஜாமுன் பாக்கெட் வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த பாக்கெட்ல எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்ட்டா 2 1/2 டம்ளர் இருந்துச்சு. காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தா எடுத்துக்கோங்க. அத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவ பெசஞ்சுக்கோங்க. ஃபுல்லா ஊத்தி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பெசஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா கொஞ்சம் மில்க்லயே அந்த டோ நல்லா வந்துரும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க. குலாப் ஜாமுனுக்கு மாவு பெசஞ்சு ஊறணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் கிள்ளி போட்டு நம்ம இப்ப பால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கையில கொஞ்சமா நெய் விட்டு 2 பாம்க்கு நடுவுல இந்த பால்ஸ நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாரி ஃபைனா இருந்தா தான் உங்களுக்கு உடையாம வரும். சுகர் சிரப் பண்றதுக்கு மாவு எந்த அளவுக்கு இருக்கோ, அதே அளவு சுகரும் எடுத்துக்கோங்க. அதே அளவு வாட்டரும் எடுத்துக்கோங்க. நல்லா கொதி வந்த உடனே கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் குங்குமப்பூ இதெல்லாம் கொதிச்சு ஆயில் பதத்துக்கு அந்த வாட்டர் வந்த உடனே நீங்க அத நிறுத்திடலாம். இந்த பால்ஸ் எல்லாம் வந்து ஸ்லோ டூ மீடியம் ஃப்ளேம் அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோவா குக் ஆனா போதும். ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். சுகர் சிரப்ல சூடாவே அந்த பால்ஸ போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு எடுத்து பாருங்க. நல்லா சாஃப்ட்டான குலாப் ஜாமுன் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க.